நம்முடைய வினைகளை எல்லாம் வேரோடு அறுக்கக்கூடிய விநாயகப் பெருமானை வணங்கி நிகழ்வுக்குள்ள போவோம். அருமையான சபை. ஐயப்ப வழிபாடு மனசுக்கு அமைதியை கொடுக்கும், பிறவா பெருநிலையை கொடுக்கும், மனசுக்கு சாந்தத்தை கொடுக்கும். அடிப்படையாக இந்த வழிபாடு வழங்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம் என்ன தெரியுமா? தன்னை பற்றிய நினைவை மாற்றி பிறரை நினைக்க தூண்டும். என்ன பொருள்? தன்னலமற்ற வாழ்க்கையை இந்த மண்ணுக்கு தரக்கூடிய வழிபாடாக ஐயப்ப வழிபாடு இருக்கும். எந்த மனிதனெல்லாம் தன்னலம் மறக்கிறானோ, எந்த மனிதனெல்லாம் பிறர் நலத்திற்காக வாழ்கிறானோ அவன் இறைவனை தேடி போக வேண்டாம், இறைவன் அவனை தேடி வருவான். அப்படி வழிகாட்டக்கூடிய அருமையான வழிபாடு. இன்னொன்று சைவ வைஷ்ணவ ஒற்றுமைக்குரிய அருமையான வழிபாடு. அர்த்தநாரீஸ்வரருடைய அம்சத்துக்கு எவ்வளவு ஒரு சிறப்பு இருக்கிறது. அம்பாளுக்கு இறைவன் தன்னுடைய உடம்பில் இடபாகத்தை கொடுத்தார். அர்த்தநாரியை வழிபடுகின்ற பொழுது மனதில் உள்ள ஆணவங்கள் எல்லாம் அகன்று போகும், மனிதனுடைய செருக்குகள் எல்லாம் அகன்று போகும். நான் எனது என்கின்ற மமகாரமும் அகங்காரமும் ஒட்டுமொத்தமாக அழியும். அதை போல சிவ விஷ்ணு ஒற்றுமையை நிலைநாட்டக்கூடிய இரண்டு அம்சங்களுடைய இணைவாக இருக்கக்கூடிய ஐயப்பன் வழிபாடை செய்ய 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 ஆணவம் முற்றிலுமாக நம்மை விட்டு அகன்று நிரந்தரமாக இறைவனுடைய பரமபதத்தை சென்று சேர்ந்து பிறவா பெருநிலையை பெற முடியும். இரண்டு அம்சங்கள் இணைந்த நிலை, ஒன்று சிவசக்தி ரூபம், இன்னொன்று சிவ விஷ்ணு ரூபம். இந்த ரெண்டையும் தரிசனம் பண்ணினா பிறவா பெருநிலையை அந்த பயனை நாம் பெற இயலும். லௌகீக வாழ்க்கைத்தான் வேணும்னு முடிவு பண்ணிட்டா சாமியினுடைய சன்னிதானத்தில் நாம் ஒரு பெரிய லிஸ்டே போடலாம், எனக்கு இது வேணும் அது வேணும். ஆனால் இந்த இரண்டு அம்சங்களையும் இந்த இரண்டு ரூபகரணங்களையும் வழிபடுகின்ற பொழுது பற்றற்ற நிலை, அப்பா உன்னுடைய பாதத்தை தவிர இனி இந்த உலகத்தில் அனுபவிப்பதற்கு எதுவுமே இல்லை என்று எல்லா பற்றுக்களையும் அறுக்கக்கூடிய மனநிலையை இந்த வழிபாடு கொண்டு வந்து சேர்க்கும். அது எவ்வளவு பெரிய பொக்கிஷம்! நம்முடைய சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் பெற்ற அந்த பாக்கியத்தை நாம் பெற முடியும். ஐயப்ப வழிபாடு செய்ய 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 மனதில் உள்ள ஆணவங்கள் அகன்று சாந்தம் பிறக்கும். அப்போ அருமையான சிவரூபத்தையும் வழிபாடு செய்து விஷ்ணு ரூபத்தையும் வழிபாடு செய்து இந்த இரண்டினுடைய இணைவை சங்கமத்தை நினைத்தால் முக்தி உறுதி என்கின்ற வழிபாட்டினுடைய தத்துவம்தான் ஐயப்ப வழிபாடு. அதனால தான் அந்த சிவ யோகத்தை சொல்கின்ற பொழுது அருணகிரிநாத சுவாமிகள் விராலிமலை ஸ்தலத்தில் போய் நின்று திருப்புகழை பாடுகின்ற பொழுது சொன்னார், 5 பூதமும் 6 சமயமும் மந்திர வேத புராண கலைகளும் 51 விதமான லிபிகளும் வெகு ரூப அண்டராதி சராசரமும் உயர் புண்டரீகனும் மேக நிறவனும் அந்திபோல் உருவானும் நிலவொடு வெயில் காலம் சந்திர சூரியர் தாமும் அசபையும் விந்து நாதமும் ஏக வடிவம் அதன் சொருபமதாக உறைவது சிவயோகம் என்று சொன்னார். அகண்டாகார நிலையை என்ன அருமையாக விராலிமலை ஸ்தலத்தில் போய் பாடினார் பாருங்க. தனித்தனியாக ஒவ்வொரு பொருளிலே இறைவனை தேடுவது என்பது ஒரு நிலை. ஆனால் பார்க்கின்ற பொருள்களிலெல்லாம் சிவனை தியானிப்பது தான் அகண்டாகார நிலை. அதனால தான் 5 பூதமும் 6 சமயமும் மந்திர வேத புராண கலைகளும் 51 விதமான லிபிகளும் வெகரூப அண்டராதி சராசரமும் உயர் புண்டரிகனும் மேக நிறவனும் அந்திபோல் உருவானும் நிலவோடு வெயில் காலம் சந்திர சூரியர் தாமும் அசபையும் விந்து நாதமும் ஏக வடிவம் அதன் சொரூபமதாக உறைவது சிவயோகம். தங்கள் ஆணவ மாயை கர்ம மலங்கள் போய் உபதேச குருபர சம்பிரதாயமுடு ஏயும் நெறியது பெறுவேனோ வந்த தானவர் சேனை கடிபுக இந்திர லோகம் விபூதர் குடிபுக மண்டு பூத பசாசு பசிகட மைடாரி வன்கண் பிடாரி ஹரஹர சங்கர என மேறு கிரிதலை மண்டு தூள் எழ வேலை உருவிய வயலூரா என்று அந்த சிவயோகத்தை போய் விராலிமலையில் பேசினார். அந்த சிவயோகம்னா என்னன்னு தனி பக்தியில் என்ன அழகாக கொடுத்தாங்க தெரியுமா?
சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. புவனங்கள் ஆளும் அண்ணாமலையே, எனது விழிகளில் காணும் பொழுதிலே மாறிடுதே, மனம் மூறிடுதே. அண்ணாமலையானே, எங்கள் அன்பில் கலந்தோனே, உண்ணாமுலை நாதா, எங்கள் உள்ளம் நிறைந்தோனே. அண்ணாமலையானே, எங்கள் அன்பில் கலந்தோனே, உண்ணாமுலை நாதா, எங்கள் உள்ளம் நிறைந்தோனே. சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. அருள்வாயப்பா. அண்ணாமலையானே, எங்கள் அன்பில் கலந்தோனே, உண்ணாமுலை நாதா, எங்கள் உள்ளம் நிறைந்தோனே. அருள்வாயப்பா. அண்ணாமலையானே, எங்கள் அன்பில் கலந்தோனே, உண்ணாமுலை நாதா, எங்கள் உள்ளம் நிறைந்தோனே. அண்ணாமலையானே, எங்கள் அன்பில் கலந்தோனே, உண்ணாமுலை நாதா, எங்கள் உள்ளம் நிறைந்தோனே. அண்ணாமலையானே, எங்கள் அன்பில் கலந்தோனே, உண்ணாமுலை நாதா, எங்கள் உள்ளம் நிறைந்தோனே. அந்த சிவயோகத்தினுடைய ஒட்டுமொத்த தத்துவத்தை ரொம்ப அழகாக அருணகிரியார் விராலிமலை ஸ்தலத்தில் பாடினதை அதே சாரங்களை கையில் வச்சு அருமையாக தனி பக்தியில் அதை பாடலாக்கி இசை வடிவமாக்கி எல்லார்கிட்டையும் கொண்டு வந்து சேர்த்தாங்க. அது சிவ வழிபாடு.